வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 8. இன்னைக்கு எபிசோட் 89. வழக்கம் போல் விக்கி சொல்கிற மாதிரி நியூஸுக்கு போவோம். முதல்ல Lenovo Z6 Pro, ஆமாம், Z5 ப்ரோவோட சக்ஸஸர். ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச டீட்டெயில்னு பார்த்தா இந்த இமேஜ் மட்டும் தானே, இந்த போஸ்டர் மட்டும் தானே? இந்த போஸ்டர் மட்டும்தான். ஓகே, அப்போ ஸ்னாப்டிராகன் 855ஓட வருமா? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஸ்ரீ. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரே சஸ்பென்ஸ் என்னன்னா, ஒரு கேமரா தானா ஷேரா? அப்படிதான் சொல்றாங்க, ஒரு கேமராலே நாங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட பிக்சல் போட்டி மாதிரி. ஓகே, ஆனால் அதுவும் சென்சார் தான் என்னன்னு தெரில. அதே 48 MP சென்சார் இருந்தால் இன்னும் வைட் ஆங்கிள்லாம் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 855 இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொன்று என்னென்னா, முன்னாடியே ஒரு மாதமாக சொல்லியிருந்தாங்க ஹைப்பர் வீடியோ அப்படின்ற புது ஃபீச்சர் வருமா. அவங்க வந்து அந்த ஃபீச்சருக்காக 1.5 வருஷம் இது பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் 5G இருக்கா? 5G வெர்ஷனும் வருமா. 5G ஏன்னா எல்லாருமே 4G 5G ரெண்டுமே வரும். ஓகே, அப்புறம் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். இந்த ரெண்டாவது போஸ்டரில் எக்ஸ்ட்ரா ஏதோ 2 சென்சார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. TOF இருக்கும், டெப்த் சென்சிங்க்கு, அப்புறம் ஒன்று லேசராக இருக்கலாம். ஏதோ சென்சார், பெரிய ஃப்ளாஷும் இருக்கு. கேமரா சென்சார் பார்த்தாலும் பெருசாக தான் இருக்கு. அப்புறம் கிளாஸ் பேக்கும் இருக்கு, மெட்டல் ஃப்ரேமும் இருக்கு. இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சுத்தி ஒரு ரிங் இருக்குல்ல அந்த இதுல, அது மட்டும் சப்போஸ் ஒரு எல்இடி இருந்ததுன்னா, அதாவது சும்மா நோட்டிபிகேஷன் எல்இடி மாதிரி, ரிங் எல்இடி நோட்டிபிகேஷன். ஏன்னா அப்சைட் டவுன் வச்சிருந்தா அது மட்டும் அழகா பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா யோசிச்சு பண்ணா நிறைய பண்ணலாம். ஏன்னா இப்போ பஞ்சுவல் டிஸ்பிளே சாம்சங் கொண்டு வரும்போது நம்ம நினைச்சோம் அசிங்கமா இருக்குன்னு. ஆனா அது சுத்தி அழகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ. ஒரு டிராபேக் இருக்கு, எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஆனா இந்தியாவுக்கு தான் வராது. சரி, அவ்வளவுதான், கொடுத்து வச்சதான். அவ்வளவுதான். இந்தியாவில மோட்டோன்ட்டு எல்லா இதையும் இது காலி பண்ணிடுறாங்க எல்லாரையும். மோட்டோன்ட்டு இவ்வளவு பிரைஸ் போட்டு. ஸோ அப்போ இது வருமா அப்படின்னா தெரியாது. சைனால லான்ச் ஆகும், நமக்கு அப்போ தெரியும் அது எப்படி இருக்கு. ஃபோன் செம்மையா இருக்கு, இந்த மாசத்துல லான்ச் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இதை பத்தி பேசும்போது நம்ம சாம்சங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அடுத்து சாம்சங் தான். அதுவும் டிவி இப்பதான் சீப்பெல்லாம் டிவி லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னோம். அதுக்கு நிறைய பேர் வாங்கினாங்க அந்த டிவியை. இப்போ வந்து புதுசா அன்பாக்ஸ் மேஜிக் அப்படின்னு ஸ்மார்ட் டிவி சீரீஸ் இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்னால. அப்புறம் மேக் ஃபார் இந்தியா அப்படின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் இந்தியாவுக்காக ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. அதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸ் வேற. இந்த ஃபோனை வந்து, இந்த டிவியை வந்து இது மாதிரி பர்சனல் கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம். எப்படிதான் இப்படி தெரியல. ஆனா இல்ல கண்டிப்பா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம அந்த இது சொல்லுவோம்ல, மினி பேக்கெட் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி நிறைய இது என்னது ராஸ்பெரி பை மாதிரிலாம் நிறைய போர்ட்ஸ் இருக்குல்ல, மேபி ஏதோ பண்ணிருக்காங்க, ப்ரீலோடடா ஏதோ இருக்கு உள்ள. இந்த பிரசன்டேஷன் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் நிறைய போட்டிருக்காங்க. இது இல்லாம கேபிள் இல்லாம லேப்டாப்ல இருந்து மிரர் பண்ணலாம். செம. இப்போ நம்ம கேபிள் இந்த லேப்டாப்ல ஏதாவது கண்டென்ட் இருக்கு, அதை வந்து டிவியில பார்க்கணும்னா வயர்லெஸ்ல அப்படியே மிரர் பண்ணலாம். செம. அப்புறம் அதே மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படியே வயர்லெஸ்ல. அப்புறம் கிளவுடும் இருக்கு, வர்ச்சுவல் கிளவுடும் இருக்கு. போட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சூப்பர். அப்புறம் நிறைய ஸ்ட்ரீம் பண்ணலாம், ரிமோட் லொகேஷன்ல இருந்து ஸ்ட்ரீம் பண்ணலாமா. இப்போ வீட்ல இருந்து இருக்கும், வேற எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா ஃபோன்ல இருந்தோ இல்ல லேப்டாப்ல இருந்தோ வேற எந்த டிவைஸ்ல இருந்தோ அப்படியே ரிமோட்ல, இந்த வைஃபைல கனெக்ட் பண்ணனும் கூட இல்ல. புரியுது, வேற எங்கேருந்து வேணா. வேற லெவலு. இல்ல இப்போ நம்ம ஆளுங்களுக்கு எப்படி தோணும்னா, இப்போ கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெக்டட் வந்து 24,900 இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி 32 இன்ச் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. பட் இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ சப்போஸ் கடையில போய் விலையே கம்மி, இப்போ ஷாமி பார்த்தா விலை கம்மியா தான் இருக்கும். இதே டிவி வந்து 12,000 13,000 தான் இருக்கும், HD டிவி. ஆமா. ஆனா இதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால விலை அதிகமா இருக்கும். இது யாருக்கும் தெரியாது. ஆனா இது ஆஃப்லைன்ல நிறைய கிடைக்குது. ஓகே. இல்ல கடையில மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு யூசரை வந்து 24,900க்கு நான் இதை வாங்க சொல்லுவேனா. இல்ல சாம்சங் எப்பயுமே பிலீவ் பண்ணலாம். இல்ல பேனலும் நல்லா இருக்கும். அது கரெக்ட். நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ வெளியில ஆஃப்லைன் மார்க்கெட்ல விற்கும் போது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா யார் அதிக கட் தராங்களோ அவங்களதான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அவங்க ப்ராடக்ட்டை வித்தா நமக்கு நிறைய காசு கிடைக்க போகுது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த 24,900 அப்படின்னும் போது இதுல 32 இன்ச்சு நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி விற்கணும். எம்ஐ சைட்ல போனா என்ன ஆகுதுன்னா, மீ டிவில வந்து இதே அதாவது 22,999க்கே 43 இன்ச் ஆயிடும். சைஸ் வைஸே டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க தானே.
அதான் இதுதான் சொல்றேன். அதான் நம்ம பேனலை பார்க்கணும், ஃபீச்சர்ஸை பார்க்கணும். சாம்சங் எப்பயுமே ஷைமியோட நல்ல பேனல் தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சைனால வந்து சாம்சங் பேனல் யூஸ் பண்றாங்க ஷைமி. ஆனா இந்தியாவுக்கு வந்து மற்ற கம்பெனி பேனல் தான், பிஓஇ, டிசிஎல் அந்த மாதிரி தான் பேனல் யூஸ் பண்ணுவாங்க. சாம்சங் பேனல்லாம் நல்லா இருக்கும் குவாலிட்டி. இதுவும் இல்லாம விலை இது வந்து இதோட கண்டிப்பா 1 லட்சத்துக்கு மேல போகும். ஏன்னா 84 இன்ச் வரைக்கும் இருக்கும். அது பார்த்தேன், எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் போகும். ஆனா எவ்வளோன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த வாரம் தெரிஞ்சிடும். இந்த வாரம் சேல் போகுமா, இந்த வாரம் என்னதான் இதுன்னு தெரிஞ்சிடும். சரி, இப்போ மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் லோக்கல்லே நிறைய ஆப்ஸ் இருக்கு இப்போ இந்தியாவில். அப்படி பார்க்கும்போது ஆப்பிள் மியூசிக் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. இனிஷியலாக ஃப்ரீயாக வந்தது இல்லை, 3 months சப்ஸ்கிரிப்ஷன். இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்கு. 3 months சப்ஸ்கிரிப்ஷன் புது அக்கௌண்ட்னா ட்ரை ஃப்ரீ தான் இல்லையா? அதை தாண்டி மந்த்லி 120 அதுவும் நான் அவ்வளோ கேட்கறது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 21 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. 99. ஏன்னா இப்போ போட்டி அதிகமாயிடுச்சு. ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் ஜியோ சாவன் இவங்கெல்லாம் 299 per yearனு போட்டாங்க. 299 per year. அப்போ கூட இன்னும் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கு. கானாவும் அதே போட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து 999, 1198 அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ இருந்தது. இப்போ எல்லாரும் 300 ரூபா, எல்லாம் 300 ரூபா ஆக்கிட்டாங்க ஜியோ சாவன் அதெல்லாம். பரவாயில்ல. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ஆமா, இப்போ வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை. யூடியூப் மியூசிக்கும் 99 தான், கூகுள் மியூசிக்கும் 99 தான். ஆனால் ஸ்பாட்டிஃபை மட்டும் இப்போ அதிகமாக இருக்கு, 129 per month. ஓகே ஓகே. இப்போ புதுசாக வந்ததுனால அவனும் கொஞ்ச நாளில் ப்ரைஸ் கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வேற வழி இல்லை. ஸ்டூடெண்ட் பிளான் வேற இருக்கு ஆப்பிள் மியூசிக்ல. 49 rupees தான். 49. அப்போ நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு ஒன்று கொடுத்து செக் பண்ணா அவங்களுக்கு வந்து 49 rupees மந்த்லி. பரவாயில்ல. ஆப்பிள் மியூசிக்ல குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். அந்த 3 months யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆனால் நான் கண்டினியூ பண்ணல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவேன் சீரீஸ் பார்க்குறேன் நெட்ஃப்ளிக்ஸில், அது இது ஊன்னுவீங்க. அதே சமயம் எங்கே திரும்பி பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்கிறனால ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த அளவுக்கு இருந்தது. இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், ஷேர் பண்ணி தான். ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய என்னடானா வீக்லி பேக் அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது மாசம் கட்டுறதுக்கு பதில் வீக்லி. இப்போ நம்ம வீக்கெண்ட் இருக்கும், கரெக்ட், நம்ம சனிக்கிழமை இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஒரு சண்டே ஒன்று வீக்லி பேக் வாங்கினா 65 ரூபா. சூப்பர். மொபைல் ஒன்லி. ஆனால் ஓகே, மொபைல் ஒன்லி. மொபைல் வேணாம், டிவி இதுலேயும் பார்க்கணும், டிவியில் இல்லை பிசியில் பார்க்கணும், 125 ரூபா. இந்த சண்டே எடுத்துட்டு இந்த சண்டே கொஞ்சம் இது பார்த்துட்டு இப்போ அடுத்த வீக்கெண்டுக்கு ஒரு வாரம், அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு அவ்வளோதான், அப்படியே விட்டுடலாம். பரவாயில்ல. அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ திரும்ப அந்த சீரீஸ் ஏதாவது நிறைய எபிசோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு எப்படியும் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படியும் மொத்தமாக தான் விடுவான் ஒரு சீரீஸை. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். சூப்பர். ஸோ இதுவும் நல்ல பிளான் தான் இல்லையா? ஆமாம், மொபைல் ஒன்லி பேக் மந்த்லி வேணும்னா கூட 250 இருக்கு. மொபைல் ஒன்லி பேக் வெறும் மொபைலில் மட்டும். ஆனால் ஹெச்டி ப்ளே பேக் கிடையாது. ஓ, லோக்கல் குவாலிட்டி தான். அப்போ 540p தான் வரும் மேக்ஸிமம். 480pன்னு நினைக்கிறேன். 480 540. அதான் 720p வராது. ஓகே ஓகே. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கா? ஸோ இப்படி ஆஃபரா போயிட்டு இருக்கிற டைம்ல ஹானர் இந்தியாவுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சுங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அதே சமயம் அவங்களோட நல்ல நல்ல ஃபோன்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு தராங்க. என்னதான் அது வந்து 8 மாசம் ஆனாலும் ஹானர் பிளேலாம் நல்ல ஃபோன் தான் இன்னைக்கும். அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு நிஜமே நல்ல ஃபோன் தான். ஹானர் பிளே 6GB 64GB 15,999 ரூபா. செம்ம. லான்ச் ப்ரைஸ்லேருந்து 10,000 ரூபா டிஸ்கவுண்ட். ஆமாம், அதை நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. யாருக்காவது வேணும்னா அந்த 4GB 64GB 14,000 ரூபா. ஆனால் அந்த கிரின் 970 அப்படின்னு அதில் ஒரு ப்ராசஸர் இருக்குங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. ஏதோ போக்கோ கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைஸுக்கு இது ஓகே, நல்ல ஃபோன் தான். உண்மைதான். ஆனா போக்கோ 845 கொஞ்சம் கெத்தான ப்ராசஸர் தான். ஆனா பிரைஸ் டிஃபரன்ஸ் இவ்வளவு இருக்கு. உண்மைதான். இந்த பிரைஸ்க்கு இது நல்ல ஃபோன். இப்போ கேமிங் ஃபோன் வேணும், இந்த பிரைஸ் தான், என்னோட பிரைஸ் ரேஞ்ச் இவ்வளவுதான் அப்படின்னா இது ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 3000 to 4000 டிஃபரன்ஸ் வருதா? 3000 டிஃபரன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். 6GB 64 போக்கோ வந்து 19 இப்ப, இவங்க 16 இல்லையா? ஸோ 3000 ரூபா வித்தியாசம் வருது. செம்ம சூப்பர். அப்புறம் வியூ 20 கூட 3000 ரூபா டிஸ்கவுண்ட். கிரெடிட் டெபிட் கார்டில் பே பண்ணால் 3000 ரூபா டிஸ்கவுண்ட் வருது. ஓகே, அது பிரைஸ் கட் எதுவும் இல்லை, அதே 37,999 தான். ஆனால் டிஸ்கவுண்ட் வருது, நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு, வாங்கிக்கலாம். அதை தவிர நிறைய ஃபோன்ஸ் ஹானர் 10, ஹானர் 8X இப்போ 13,000 ரூபா தான்.
ஆனா ஹானர் 8X வாங்குறதுக்கு சீரியஸாவே நம்ம எல்லாரும் ப்ளே தானே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 464GB ப்ளே வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ என்ட்ரி லெவல் ஹானர் 7S அதுவே கம்மி ஆயிடுச்சு. விலை பரவாயில்ல 5499 வந்துச்சு. 2GB 16GB. ஓ அது சூப்பர்ல. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கிறது ஆண்ட்ராய்டு ஒன்று 4500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இல்ல 5000 ரூபாய்க்குலாம் வேற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் சுத்திட்டு இருக்கு. 6000 ரூபா வரைக்கும் எல்லாம் கூட இருக்கு. இப்பதான் நோக்கியாவே அந்த 2.1 பிரைஸை கம்மி பண்ணி விட்டாங்க. அதுவே 5000 ரூபா கூட 499 ரூபா போட்டா சூப்பர்ல. 2GB RAM 16GB, அது 1GB RAM 8GB. ஸோ யூஸ் பண்றதுக்கு ஓகே, நல்ல விஷயம். என்ட்ரி லெவலுக்கு இவ்வளவு நல்ல ஃபோன். அதுவும் இல்லாம வேரபிள்ஸ்ல டிஸ்கவுண்ட் வந்துருக்கு. ஓ அது என்ன ஹானர் பேண்ட் 4 ரன்னிங் இது ரெண்டு 100 ரூபா தான் டிஸ்கவுண்ட். ஆனா ஹானர் வாட்ச் மேஜிக் வந்து 1000 ரூபா டிஸ்கவுண்ட். பெரிய தொகைல அது. அதனால 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே அமேசான் பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஓ ஆனா நான் லிமிடெட் பீரியட் தான், ஏப்ரல் 8ல இருந்து 12 வரைக்கும். ஸோ 8 to 12 இந்த 8, 9, 10, 11, 12 ஆமா 5 நாள். 5 வருஷம்ன்றதுக்கு 5 நாள் ஆமா. எப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த 5 நாள் யாருக்காவது ஹானர் வாங்கணும்னு ஆசை இருந்தா, அதாவது ஹானர்ல ஏதாவது டிவைஸ் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கணும்னு நினைச்சிருக்கும் போது அது கொஞ்சம் அதிகமா இருந்தது, இப்போ கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா போய் வாங்கலாம். வெல்கம். அவ்வளோதான், இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அடுத்த எபிசோட்ல வேற நல்ல நியூஸ்ல சந்திப்போம். ஓகே, பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஆமா, அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா உடனே. ஓகே, ஸோ குட் பை, டாடா.